ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா, இது பேன் பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்க மக்களே. ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மேன் ஒருத்தர் ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டு நம்ம ஆவோடி ஸ்டேஷன் இருந்துச்சுல, அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பிக் பாஸ் நடத்தக்கூடாது, அதில் குழந்தைங்களாம் பார்க்குற சேனல் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிக் பாஸ் நடக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஸ்டார்ட்டே ஒரு 5வது வாரம் நினச்சோங்களேன். ஸோ இதுக்கு ஸ்டார்ட் ஆன 2வது வாரம் 3வது வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அவர். ஸோ அது கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. பட் அதை பற்றி யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் சடனாக என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸ் கிட்ட வந்துட்டாங்களாம். எங்கள் பிக் பாஸ் செட் அப்படியே வெளில காட்டுறாங்க. வெளில பார்க்கும்போது பிக் பாஸ் செட் வெறும் தகர டப்பா மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது பக்கம் வைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 300லேருந்து 400 போலீஸ் கிட்ட குவிச்சிருக்காங்களாம். ஸோ யாருன்னா ஏதாவது போராட்டம் பண்ண ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் எல்லாருமே அங்கே வெளியே நின்றுட்டு இருக்காங்களாம். ஸோ அது வீடியோ நம்ம சேனல் நியூஸ் எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிக் பாஸ் நடக்குமா இல்லையான்றது எனக்கே கொஞ்சம் பல டவுட்டுகளாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த போராட்டம், எதனால பிக் பாஸ் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட சீசன் 8 வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்குமே இந்த மாதிரி சம்பவம் நடந்தே கிடையாது. ஸோ 9வது சீசனில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, உள்ளே இருக்கிற நபர்கள் ஒன்று லவ் பண்ணுங்கடா, இல்லைனா ஃப்ரெண்டாக இருங்கடா, இல்லை அதாவது தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ பிக் பாஸ் வீட்டில் லாஸ்ட் சீசன் இவெல்லாம் ஜெஃப்ரி வந்தார், இது மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி சீசன்லாம் நம்ம ஆவடி நிக்சன் குத்திடுவான் கொலைவிட இவரெலாம் வந்தார். அதெல்லாம் ஒரு பார்க்குறது லவ் கண்டென்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னு இந்த சீசன் லவ் தாண்டி அடுத்த லெவல் கண்டென்ட்டாக போனதால ஸோ இது நிறைய